முதற்கட்டமாக அந்த உறுதிமொழி வாசித்தீங்க இல்லையா, அதை மனசுல வச்சுக்கோங்க. நம்ம சின்ன வயசுல இருந்து தூக்கி பாராட்டி சீராட்டி வளர்த்து பெரிய பிள்ளையா வளர்த்தெடுத்து படிக்க வச்சு நமக்கு ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து என்னை விட என் பிள்ளை மேல இருக்கணும், என்னை விட என் பிள்ளை ரொம்ப சம்பாதிக்கணும் இல்லையா, நான் தான் +2 வரைக்கும் முடிச்சேன், என் பிள்ளை டிகிரி முடிச்சு உயர் அதிகாரி ஆகணும்லாம் உருவாக்குறாங்க தாய் தகப்பனர். ஆனா வளர்ந்த பின்பு இந்த பெற்றோர்களை பாதுகாப்பது நம்ம ஒவ்வொருடைய கடமைன்றத நம்ம மனசுல வச்சுக்கணும். மகளிர் நீங்க பெண்கள் மட்டுமல்ல, ஆண்களுக்கும் அதே தான். அந்த முதியோர்களை ஏன்னா அவங்க வயது தளர்வு ஆகும்போது 80 வயசுக்கு ஆனபோது அவர்களுக்கு ஒரு உதவி தேவைப்படும். ஆறுதலா பேசுவதற்கு என்னமா சாப்பிட்டியா, நல்லா தூங்கி முடிச்சியா, என்ன வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு ஒரு ஆள் வேணும்னு நினைக்கிறாங்க, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்களும் ரொம்ப வயசான அப்புறம் அவர்களுக்கு ஒரு உதவியோட தான் ஒரு பஸ்ல ஏறணும், ஒரு ஆஸ்பத்திரி போகணும்னா யாராவது அழைச்சிட்டு போக வேண்டிய நிலைக்கு வர்றாங்க. நம்ம அவங்கள உதாசனப்படுத்தக்கூடாது. சில நிறைய வீட்டுல கடுஞ்சொல் பேசிடுவாங்க, என்ன இன்னும் 85 வயசு ஆகுது இன்னும் சாகலியான்லாம் கேட்டுருவாங்க. பெரியவங்களை அவங்களுடைய சுமையா நினைக்கிறாங்க. என்ன ஒரு சுமை, ஒரு ஆளு குறைஞ்ச நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்க, பட்ஜெட்ல துண்டு உழுதுன்னு நினைக்கிறாங்க. ஆகவே நிச்சயமா அந்த நினைப்புகள்லாம் நீங்க பெண்கள் நம்முடைய மகளிர் முடிவெடுக்கணும், மூட்டை கட்டி வச்சிடணும். நீங்க அந்த மூத்தவரை பாதுகாப்பது நம் கடமையில் ஒண்ணு. நம்மளை வளர்த்தெடுத்தவங்க நம்ம பாதுகாக்கணும். அது மாமன் மாமியாரா இருந்தாலும் சரி, அம்மா அப்பாவா இருந்தாலும் சரி, எந்த மூத்தவர் முதியோர்னாலும் அவர்களை பராமரிப்பது பாதுகாப்பது நம்ம கடமைன்ற உறுதி மட்டும் ஒவ்வொரு குடிமகனும் எடுத்துக்கிட்டனா நிச்சயமா அந்த முதியோர் இல்லங்கள், முதியோர் பராமரிப்பு இல்லங்கள் கூடக்கூடாது, அது இன்னும் அதிகரிக்கக்கூடாது, அதை குறைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் நம்முடைய முதலமைச்சரும் நம்ம துறைக்கு வழிகாட்டி வருகிறார்கள். ஆனால் அதே எண்ணத்தில் தான் நம்முடைய துறையும் இந்த விழிப்புணர்வை உண்டாக்கி வருகிறது. அதே போல பாத்தீங்கன்னா மூத்த குடிமக்கள் மற்றும் பராமரிப்பு மற்றும் நலச்சட்டத்தையும் முறையாக இந்த அரசு, நம்முடைய முதலமைச்சர் தளபதியாருடைய அரசு செயல்படுத்தி வருகிறது. அதற்கு அதுபோல பராமரிப்பு இல்லங்களுக்கும் முறையாக கூடுதலாக அவங்க எங்களுக்கு அதிக எண்ணிக்கை வேணும், இன்னும் நிறைய முதியோர் இருக்கிறாங்க, அரசு உதவி பண்ணணும்னாலும் நாங்கள் உதவி வருகிறோம். எதிர்காலத்தில் அந்த முதியோரை பராமரிப்பது இல்லை என்ற நிலை உருவாகக்கூடாது, அந்த பராமரிப்பு இல்லங்களை நாம் குறைத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இந்த விழிப்புணர்வை சமூக நலத்துறை உருவாக்கி வருகிறது என்பதை மட்டும் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே நம்ம பெண்கள் இங்கு உள்ள ஒவ்வொரு மாணவியரும் இன்னைக்கு எடுத்த உறுதிமொழியை நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதே போல இங்க பெண்கள் எல்லாம் நீங்க மகளிர் எல்லாம் நம்முடைய மாணவிகள் வந்திருக்கிறீங்க. குறிப்பா புதுமை பெண் திட்டத்தை பத்தி பேசினாங்க இல்லையா. முதல்ல ஒரு காலத்துல பெண்களை படிக்கவே விட மாட்டாங்க. உங்க அம்மாட்ட உங்க பாட்டிட்ட கதை கேட்டீங்கன்னா தெரியும், ஸ்கூலுக்கு போகவே விட மாட்டாங்க. கிளாஸ்ல 50 பேர் இருந்தாங்கன்னா இல்ல 2 பெண்கள் இருப்பாங்க, மிச்சம் 48 பேரு பசங்க இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலை இருந்தது. ஆனால் அந்த காலத்தை தந்தை பெரியார் பெண்களை கல்வி கற்க வைக்கணும் முதல் குரல் கொடுத்தாரு, படிச்சே ஆகணும்னு வலியுறுத்தினாரு. அதற்கு பின்பு பேரறிஞர் அண்ணா, அப்புறம் கலைஞர் காலத்துல பெருந்தலை காமராஜர் இருந்தவங்க எல்லாம் பெண்களை படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு கல்லூரி பள்ளிகள்லாம் அப்புறம் தான் வந்தது. மகளிர் பள்ளிகளே உருவாக்கப்பட்டது. ஏன்னா மகளிருக்கு மட்டும் பள்ளி வச்சாது பிள்ளைங்களை படிக்க வைப்பாங்க அப்படின்ட்டு வச்சாங்க. இப்ப எல்லா பள்ளியிலையும் நம்ம பிள்ளைங்க படிக்கிறாங்க. அதே போல அந்த பள்ளி உருவாக்கப்பட்டது, பின்பு தொடக்கப்பள்ளி உருவாக்கப்பட்டது, எல்லா பள்ளியும் பெண்களுக்காக உருவாக்கப்பட்டது. பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அது குறிப்பா கலைஞர் அன்னைக்கு சொல்லியே ஆகணும், எல்லா பிள்ளைகளும் படிக்கணும்னு சொன்னாங்க. அதற்காக திருமண உதவி திட்டங்கள் கொண்டு வந்தாரு. அதுபோல பாத்தீங்கன்னா நமக்கு 30% வேலை வாய்ப்பில் இடஒதுக்கீடு கொண்டு வந்தார். படித்த பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் 30% இடஒதுக்கீடுனதும் என்னது, 10 பேர் எடுத்தாங்கன்னா டைபிஸ்ட் 10 பேர் எடுத்தாங்கன்னு வைங்களா, இல்ல நிச்சயம் 3 பேரு பெண்களுக்கு தான் பணி நியமனம் அப்படின்றது கட்டாயமாக்கப்பட்டது. அதுக்கு பேர் தான் இடஒதுக்கீடு என்பது. கட்டாயமாகவும் எல்லா பெற்றோர்கள் என்ன செஞ்சாங்க, எம்பிளே படிக்க வைப்பேன், அரசு வேலை கிடைக்கும் அப்படின்றதோட படிக்க வைக்க ஆரம்பிச்சாங்க. இவ்வாறு நம்முடைய இந்த வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடுன்றது பெண்களுடைய உயர்கல்விக்கும் பெண்களுடைய கல்விக்கும் வித்திட்டது. திருமண உதவிகளும் அப்படிதான். அதுபோல நமக்கு சொத்துரிமைன்னு கொண்டு வந்ததும் கலைஞர் தான். ஆகவே பெண்களின் மீது பெண்களுக்காக செய்யணும், பெண் சமுதாயம் முன்னேறினால்தான் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற எண்ணத்துல திட்டங்களை கொண்டு வந்த கலைஞர் அவர்கள், இன்னைக்கு இருக்கிற நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் அதுபோல பெண்களுக்காக நல்ல பல திட்டங்களை வடிவமைத்து வருகிறார். உங்களுக்கு தெரியும். அதுல குறிப்பா மாணவிகளுக்கு, உங்களை போல அரசு பள்ளி மாணவர்களுக்கும் அரசு உதவி பெறும் மற்றும் அரசு பள்ளி மாணவிகளுக்கு தமிழ் வழி படிச்ச மாணவர்களுக்கு, தமிழ் மீடியம் படிச்ச பிள்ளைங்களுக்கு நமக்கு என்னது புதுமை பெண் திட்டம் இன்னைக்கு அரசு நிறைவேற்றி வருகிறது. கிட்டத்தட்ட 3.25 லட்சம் பெண்கள்
பயனடைகிறாங்க. நீங்க என்ன செய்யணும்னா கல்லூரியில ஜாயின் பண்ணவும், கல்லூரியில நீங்க ஜாயின் பண்ணவும் கல்லூரி மூலமாவே புதுமை பெண் திட்டத்துக்கு விண்ணப்பிச்சுக்கலாம். எந்த கல்லூரியா இருக்கட்டும், கல்லூரி எந்த தனியார் கல்லூரியா இருக்கலாம், அரசு கல்லூரியா இருக்கலாம், எதுனாலும் இருக்கலாம், என்ன கோர்ஸாவும் இருக்கலாம். ஆர்ட்ஸ் காலேஜ் மட்டும் இல்லாம பாலிடெக்னிக் எது படிச்சாலும் நீங்க அந்த புதுமை பெண் திட்டத்தின் கீழே நீங்க அந்த உதவியை பெறலாம். அதை நீங்க மட்டும் இல்ல, உங்க அக்கா மாரு யார் இருந்தாலும் சரி. இந்த வருஷம் ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சவங்க செகண்ட் இயர் காலேஜ் படிக்கான்னு வைங்க, சொல்லலாம், இந்த வருஷம் விண்ணப்பம் பண்ணலாம். ஆகவே செகண்ட் இயர் படிச்சாலும் தேர்ட் இயர் படிச்சாலும் எந்த வயசுனாலும் எந்த இயர் படிச்சனாலும் அந்த புதுமை பெண் திட்டத்தின் மூலம் அவங்க பயனடையலாம் என்பதை நீங்கள் எல்லாருக்கும் எடுத்து செல்ல வேண்டும் என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். இதுபோல இங்க உதவி எண் சொன்னாங்க, 1098 குழந்தைகளுக்கான உதவி எண், 181 பெண்களுக்கான உதவி எண். அதே போல முதியோர்கள், எங்கேயா தெருவுல யாரோ ஒரு முதியோர் இருக்கான்னு வைங்களேன், நீங்க பாக்குற இடத்துல அங்கே இருக்கிறாங்க, அந்த பெரியம்மாவுக்கு நடக்க முடியாம இருக்கான்னு உடனே ஒரு போன் நம்பர் பண்ணலாம். நீங்க 14567 வரிசையா வரும், அது 1 அப்புறம் 4567 நம்பர் வரும். அது முதியோர்களுக்கான உதவி எண். ஆகவே எல்லா உதவி எண்ணும் தெரிஞ்சு வச்சுக்கோங்கம்மா. நீங்க மட்டும் தெரிஞ்சு வைக்க வேண்டாம், எல்லாத்துக்குமே இதை எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் மாணவிகள் கூற விரும்புகிறேன். கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு கூட ஒரு 9 வயசு பிள்ளைக்கு குழந்தை திருமணம் சொல்லிட்டு நம்முடைய 1098க்கு ஒரு நம்பர் போன் இது வந்தது, தகவல் வந்தது. அதுல என்னன்னா அந்த 1098க்கு போன் பண்றவங்களுடைய யார் போன் பண்றான்றது யாருக்கும் தெரியாது. அதுல ரகசியம் காக்கப்படும். துறை அதுல ரகசியமா இருக்கும். நீ யார் போன் பண்ணன்றது யாருக்குமே தெரியாது. ஆனா நடவடிக்கை மட்டும் சமூக நலத்துறை எடுத்து வருகிறது என்பதை கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அந்த என்ன இதுன்னா அந்த குழந்தை திருமணத்தை பத்தி தகவல் கொடுத்ததும் உடனடியாக அந்த குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தப்பட்டது. அதனால இவ்வளவு முன்னேறிய காலத்துல 9 வயசு பிள்ளைக்கு திருமணம் நடத்துற ஒரு அறியாமையில மக்கள் இருக்கிறாங்கன்னு நினைக்கும் போது நமக்கு வருத்தமா இருக்குது. அதனால நிச்சயமாக நீங்க குழந்தைகள் நமக்கு 18 வயசு முடிஞ்ச பிறதான் திருமணம் என்பது சட்டப்படி செல்லும். அதனால 18 வயசு வரைக்கும் 18 வயசுக்குள்ள திருமணம் பண்றது சட்டப்படி குற்றம். நிச்சயமாக சமூக நலத்துறை மூலம் உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. அதற்கு முன்பே நீங்க போன் பண்ணிட்டீங்கன்னா அந்த குழந்தை திருமணம் தடுத்து நிறுத்தி வருகிறது இத்துறை என்பதை நான் உங்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால அந்த மாதிரி தகவல் என்ன தெரிஞ்சாலும் சரி, உடனடியா நீங்க உதவி எண்ணுக்கு 1098க்கு நீங்க போன் பண்ணிருங்க அப்படின்றது மட்டும் நம்ம மாணவிகளிடம் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல நீங்க இப்ப டீனேஜ்ல இருக்கீங்க, எப்படிதானே? டீனேஜ் தானே? டீனேஜ்ல என்ன அர்த்தம்? எந்த ஏஜ் டீனேஜ்? 13 to 19 இல்லையா? 13 to 19 டீனேஜ் சொல்றோம். விடலை பருவம் சொல்லுவோம், 2 வயசுன்னு சொல்லுவோம், அரியா வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா? என்னன்னாலும் சொல்லுவாங்க. காரணம் அடலசன்ட் ஏஜ். அதுதான் அந்த டீனேஜ்ல நீங்க மிக முக்கியமா நல்ல முடிவு எடுக்கிறதுக்கு பழகிக்கோங்க. சரிங்களா? ஏதாவது 4 பேர்ட்ட கேட்டுக்கோங்க. அம்மாட்ட கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, அத்தைட்ட கேளுங்க, டீச்சர்ட்ட கேளுங்க, ஃப்ரெண்ட்ட கேளுங்க. அப்புறம் நீங்க ஒரு முடிவு எடுத்து பழகுங்க. எப்பவுமே நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் நம்முடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தும். நல்ல முடிவு எடுக்க நீங்க பழகிக்கணும். அதுபோல ஊட்டச்சத்து மிக மிக முக்கியம். இந்த வயசுல நல்லா நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும்போது எந்த வியாதியும் வராது. நல்லா நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். நமக்கு இம்யூனிட்டி பவர் அதிகமா இருந்ததுன்னா அது வைரலா இருந்தாலும் காய்ச்சலா இருந்தாலும் டெங்கு எதுவுமே ஈஸியா நம்மள அஃபெக்ட் பண்ணாது, பிடிக்காது. ஈஸியா நீங்க நல்லா நோட் பண்ணா தெரியும். ரொம்ப வீக்கா இருக்கிற பிள்ளைங்கள்ட்ட எந்த சீசன்ல எந்த வியாதினாலும் அந்த பிள்ளைக்கு வந்துடும். அதனால இந்த வயசு யங் அண்ட் எனர்ஜெட்டிக் வயசு. நீ கல்ல தின்னாலும் கரைஞ்சிடணும்னு சொல்லுவாங்க. ஆனா நம்ம பிள்ளைங்க நிறைய பேரு சாப்பிடுறதுல நீங்க சாப்பிடறத அவாய்ட் பண்றீங்க, அப்படிதானே? இப்ப எத்தனை பேர் காலையில சாப்பிட்டு வந்தீங்க? நல்லது. ஆனா நிறைய கை உயரல, சாப்பிடாம வந்திருக்கீங்க. கண்டிப்பா வண்டி ஓடுறதுக்கு எப்படி பெட்ரோல் தேவையோ அது போல பாடி இயங்குறதுக்கு நமக்கு உணவு வேணும். அது ஊட்டச்சத்துள்ள உணவு வேணும் இந்த வயசுல உங்களுக்கு, புரியுதுங்களா? பாடி நல்லா எல்லாமே நல்லா ஹெல்த்தியா வலிமையா இருக்கணும்னா நல்ல சாப்பாடு சாப்பிட்டு ஆகணும். நைட் 8:30-9 மணிக்கு சாப்பிட்டிருக்கியாமா? இப்ப 11 மணி ஆச்சு. இவ்வளவு நேரம் சாப்பிடாம இருந்தா எப்படி உடல் இயங்கும்? டயர்ட் ஆயிருவோம். நம்ம படிக்கிற பாடங்கள் மனசுல ஏறாது, அந்த இன்வால்வ்மெண்ட் வராது, கான்சென்ட்ரேஷன் இருக்காது. புரியுதுங்களா? நாளையில இருந்து எல்லாரும் சாப்பிட்டு வருவீங்களா? கட்டாயம் காலையில சாப்பிட்டு வாங்க. நம்ம இன்னும் யாரும் இப்போ ஃபேஷன் ஷோக்கோ எதுக்கோ நீங்க ரெடி ஆகல. நல்ல வலிமையா இருக்கணும். அதுக்காக குண்டாகணும்னு நான் சொல்லல, சத்தான உணவை சாப்பிடுங்க. நம்முடைய பாட்டி அம்மாட்ட கேட்டீங்கன்னா தெரியும். நமக்கு நிலக்கடலை, வாழைப்பழம் இல்லையா, இந்த பாசிப்பயிறு, தட்டம்பயிறு, இந்த மாதிரி கீரை உணவுகள், பழங்கள் எல்லாமே சாப்பிடும்போது நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் கிடைக்கும். அதனால வெறுமன தயவு செய்து சாப்பாடை ஒதுக்காது.
அது நமக்கு தேவை. குறிப்பா பெண்களுக்கு தேவை. நீ வலிமையுடையவளா இருக்கணும், நல்ல ஒரு பெரிய வேலைக்கு வரணும், ஒரு பெரிய ஒரு ஆபீசர் ஆகணும், இல்ல ஒரு பெரிய தொழில் அதிபர் ஆகணும்னா உனக்கு வலிமை, உடல் வலிமைன்றது மிக முக்கியம். அதனால கட்டாயம் அதுக்காக எல்லாரும் சாப்பிடுங்க, ஊட்டச்சத்துள்ள உணவா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நீங்க தயவுசெய்து இந்த பள்ளி ஆசிரியர்கள் தினமும் அவங்களை கொஞ்சம் வழி நடத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க சாப்பிட்டாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஆசிரியர் அவர்களுக்கு கவனம் எடுக்க வேண்டும் என்று நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். அதுபோல எப்பவுமே நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன சொல்லுவோம், எய்ம் ஹையர்னு சொல்லுவோம். உங்க லெக்கு மிக உயர்ந்ததா இருக்கணும்னு சொல்லுவோம். அப்படித்தானே? 100 மார்க் எடுக்கணும்னு எல்லாரும் நீங்க கிளாஸ்ல நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க, 100க்கு 100 வாங்கணும்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. அதுக்காக கோயிலுக்கு போவீங்க இல்லையா, நேர்ந்து கூட போடுவீங்க. வருகிற பரீட்சையில குவார்டர்லியில நான் எப்படியா ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்துடலாம் பண்ணுவீங்க. நல்லதுதான். நம்ம வந்து லெக்கு உயர்ந்த நோக்கு லெக்கு இருக்கும்போது நம்ம நோக்கி அதை நோக்கி பயணிக்க முடியும், அடைய முடியும். ஆனா ஒருவேளை அந்த 100 மார்க் குறைஞ்சி 90 மார்க் வந்தா என்ன செய்யணும்? கவனிக்கிறிய எல்லாரும்? 90 மார்க் வந்தா என்ன செய்யணும்? சோர்ந்து போகாத, அதுதான் சொல்ல விரும்புறேன். ஒண்ணும் இல்ல, 90 மார்க் வாங்கினாலும் அதற்கேத்தாறு போல் நம்ம அதுக்கு அடாப்ட் ஆகிக்கணும். அதை வச்சு நம்ம செயல்பட முடியும். அடுத்த தடவை 100 வாங்கிக்கிடும். அதே தான் சொல்றேன். நம்ம நிறைய பிள்ளைங்களுக்கு வந்து லெக்கை உங்களுக்கு உயர்ந்த லெக்கா இருக்குன்னு சொல்றோம். ஒருவேளை பிள்ளைங்க அதை அடைய முடியலன்னா உடனே சோர்ந்து போயிடுறீங்க, சாப்பிடாம இருக்கிறீங்க, ஐயோ அப்பாடன்றீங்க. அதெல்லாம் இல்ல. எந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி நம்ம மாறிக்கொள்ள பழகிக்கணுமா, எதனால நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உண்மையிலேயே நம்ம உயர்ந்த லெக்கோட இருக்கும்போது நம்ம பயணிக்க முடியும். ஒருவேளை அது கிடைக்கலையா, சரி நமக்கு வேற எது கிடைச்சதை வச்சு நம்ம வாழ்க்கையில முன்னேற, நம்மளே நாமே முன்னேற்றிக் கொள்ள நீங்க தயாராக வேண்டும். அதுக்கு பேர் தான் என்னது? தன்னம்பிக்கை. என்னால முடியும்னு நினைக்கணும். சில பிள்ளைங்க இருப்பாங்க, ஏமா நீ எப்படியா இந்த தடவை 50 மார்க் வாங்கிடலாமா அப்படின்னா, எங்க வாங்க போறேன் அப்படின்பாங்க. உண்மைதானே? என்னால எப்படி முடியும் அப்படின்னு அந்த வார்த்தையை தயவுசெய்து தூர போடு. முடியாதுன்னு சொன்னாலே நீ ஒரு படி கீழே இறங்கிடுவ. அதனால என்னால முடியும்ன்ற எண்ணம் எப்பனாலும் கண்டிப்பா எடுத்துருவேன் மேடம் அப்படின்னா 49வது எடுப்பேன். முடியாதுன்னு நினைச்சின்னா 40 கூட வர முடியாது. அதனால எப்பவுமே தன்னம்பிக்கையோட இருங்க. என்னால முடியும்ன்ற எண்ணத்துல இருங்கம்மா. நிச்சயமா நம்ம லைஃப்ல எல்லாம் நீங்க சாதிக்க முடியும். அதுபோல இங்க வரும்போது ஒரு வார்த்தை வச்சு நாங்க வாசகம் எப்பவுமே நம்ம சொல்லுவோம், இன்றைய மாணவிகள் நாளைய தலைவர்கள் சொல்லுவோம். அப்படித்தானே? நாளைக்கு நீதாமா இந்த இடத்துல இருக்க போற, ஐஏஎஸ் ஆபீசரா இருக்க போற, டீச்சரா இருக்க போற, HM இருக்க போற, கவுன்சிலரா இருக்க போற, அமைச்சரா இருக்க போற, எல்லாமே நீங்க தான் அடுத்து வரணும்னு சொல்லுவோம். ஆனா இன்னைக்கு ஒரு புதிய ஒரு வார்த்தை பார்த்தேன் மேம், நம்மளுடைய அந்த பிளக்கார்ட்ஸ்ல இன்றைய மாணவர்கள் நாளைய முதியவர்கள் வச்சிருந்தாங்க. அது ரொம்ப ஒரு அதை தாங்கிக்க முடியாத ஒரு மாதிரி வித்தியாசமா தெரிஞ்சாலும் நீங்க இதை உணரணுன்றதுக்காக முதியோர் பாதுகாப்பது நம்ம கடமை. ஏன்னா நாளைக்கு நானே முதியோர் ஆகும் இல்லையா, நீங்க உங்க அம்மா அப்பா முதியோர் ஆகும், நீங்க முதியோர், எல்லாருமே அந்த வயசை தாண்டி தானே வரணும். அதை உணர்த்துவதற்காக அந்த பிளக்கார்ட்ஸ் வச்சிருந்தாங்க. அதை நாம் என்றும் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உங்களோட கூடி முடிக்கிறேன். ஆடை அலங்காரத்துக்கு பெண்கள் எப்பவுமே அடிமையாகிவிடக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிதாக பெண்களை அடிமைப்படுத்துவது ஆடையும் அலங்காரங்களும் நகைகளும். அதனால ரொம்ப நல்லா நம்ம டீசென்டா ஆடை போடணும். நகைக்கெல்லாம் அடிமை ஆக்கிறாதீங்கன்னு சொல்றது யாரு? தந்தை பெரியார் நமக்கு அந்த காலத்தை சொன்னார். ஆடைகளுக்கும் நகைகளுக்கும் அடிமை ஆகிறாத, அது உன்னை அடிமைப்படுத்தி விடும். அதை நம்ம மனசுல எப்போதும் உறுதியா வச்சுக்கணும். கடைசியா நான் சொல்ல வருவது, இந்த அடலசன்ட் ஏஜ்ல இன்னொரு பிரச்சனை என்னது, ஐ நோ எவ்ரிதிங் அப்படின்னு நம்ம மனசு சொல்லும். எனக்கெல்லாம் தெரியும், எங்க அம்மாவுக்கு ஒண்ணும் தெரியாது, இந்த டீச்சருக்கு ஒண்ணும் தெரியாது, பாரு இந்த புது டீச்சருக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு தோணும். உன்னுடைய நடையில போவ மெயினா 11th 12th பிள்ளைங்க. ஆனா அதுல நீங்க அப்படி நினைச்சிட்டு ஒண்ணுல மாற்றுறது லவ் அஃபேர்ல. தயவுசெய்து இந்த டீனேஜ்ல எதிர்பாலினம் மேல ஒரு அட்ராக்ஷன் இருக்கதான் செய்யும். டீனேஜ்ல இருக்கும். அது ஆண் மகனா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, அத லவ்னு நினைச்சு ஏமாந்துராத. டீனேஜ் முடியட்டும். 19 கம்ப்ளீட் ஆன அப்புறம் நம்ம அதை பத்தி திங்க் பண்ணி சரியான, அப்ப நீ 19 அந்த ஏஜ் முடிச்ச அப்புறம் இவங்க வீட்டுல நம்ம வாழ முடியுமா, இவரை கல்யாணம் கட்டினா இவன் உழைப்பானா, சம்பாத்தியம் பண்ணுவானா, என்னுடைய வாழ்க்கையில எங்க வீட்டுல கிடைக்கிறதா கிடைக்குமான்லாம் திங்க் பண்ண ஆரம்பிப்பேன். அதனால தயவு செய்து இந்த ஏஜ்ல டீனேஜ்ல திருமணம்ன்றதும் கூடாது, லவ் அஃபேர்லயும் நீங்க மாட்டிக்கிடாதீங்க. மிகவும் கவனமாக உங்களுடைய வாழ்க்கையை நல்வழிப்படுத்தணும். உங்களுடைய ஆசிரியர்கள் மூத்தவர்கள் சொல்ற வழி நடந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு எதிர்காலம் அமையும். இந்த பள்ளியில படிக்கும் ஒவ்வொரு மாணவிகளும் சிறந்த ஒரு சான்றோர்களாக, ஆண்டோர்களாக, கல்வியாளர்களாக, தொழில் அதிபர்களாக, உயர்ந்த மருத்துவர், இன்ஜினியராக, நீங்கள் பொறியாளராக உருவாக வேண்டும் என்று வாழ்த்தி அனைவருக்கும் நன்றி கூறி அமர்கிறேன். நன்றி, வணக்கம்.